தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வர சொல்லி கொஞ்சோண்டு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு சீரகத்தை சேர்த்துட்டீங்களா? சேர்த்த உடனே கொஞ்சோண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தீங்களே அந்த வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு என்ன பண்ணுறீங்க, எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும். சரிங்களா? நல்லா அந்த வெங்காயம் செவந்து வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், வதக்கிக்கணும். உங்களுக்கு மாங்காய் மீன் குழம்புல போடணும்னு தோணுச்சுன்னா மாங்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ மாங்காய் போட போகிறது கிடையாது. நல்லா வெங்காயம் செவந்து வரட்டுங்க. பொறுமையாக பண்ணலாம், அவசரம் வேண்டாம். இப்போ என்ன பண்ணுறோம், தக்காளி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த மொட்டை தக்காளியும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க, 2 தக்காளி போடுங்க. கொஞ்சோண்டு தேவையான அளவு உங்களுக்கு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கினாங்கன்னா நல்லா இருக்கும் குழம்பு. அதனால தான் நம்ம இப்போ உப்பு போட்டோம். அது கொஞ்ச நாள் வேகட்டோம்னா அதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் எடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி இந்த ஸ்டேஜுக்கு வரணுங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த புளி தண்ணியை எடுத்து அதில் கலந்துக்கோங்க.
அந்த புளி தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு தேவையானது மீன் தாங்க முக்கியமாக. அந்த மீனை நல்லா கழுவி வாஷ் பண்ணி பூ மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நல்லா குழம்பு கொதித்து வச்ச உடனே நம்ம மீனை போட்டுக்கலாம். அது வரைக்கும் குழம்பு கொதிக்கிட்டோங்க.